வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கீக் கோகுல் யூடியூப் சேனல். நான் உங்கள் கோகுல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்இபி வெப்சைட்டில் நீங்கள் வந்து எந்த விதமான அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணாமல் உங்கள் வீட்டு கரண்ட் பில்லை எப்படி வந்து ஆன்லைன்லேயே கட்டுறது அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற அப்டேட்டுகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பில் பேமெண்ட்டும் வந்து ஆன்லைன் மூலியமாக வந்துருச்சு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு கரண்ட் பில் டிஎன்இபி கரண்ட் பில்லை வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலியமாகவே கட்டிக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் வந்து டிஎன்இபி வெப்சைட்டில் நீங்கள் போய்ட்டு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து உங்கள் சர்வீஸ் கனெக்ஷன்லாம் ஆட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பில்லை வந்து மாதமாக 2 மாதத்துக்கு ஒரு தாட்டி வந்து பே பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா குயிக் பே அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. அந்த குயிக் பே அப்படிங்கிறது எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் டிஎன்இபியோடைய சர்வீஸ் கனெக்ஷன் நம்பரை வந்து போட்டுட்டு நீங்கள் வந்து எந்த விதமான அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணாமல் நீங்கள் வந்து உங்கள் கரண்ட் பில்லை கட்டிக்க முடியும். இந்த ஆப்ஷன் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து உங்களுடைய வீட்டு கரண்ட் பில்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டிஎன்இபி வெப்சைட்டில் எந்த விதமான அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணாமல் நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து உங்களோட சர்வீஸ் கனெக்ஷனை போட்டுட்டு நீங்கள் வந்து உங்கள் பில் அமௌண்ட் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் மூலியமாகவே பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். நிறைய ஆப்ஸுக்கு வந்திருக்கு. ஆனால் அந்த ஒரு சில ஆப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்இபி வெப்சைட்ஸ் வந்து கரெக்டாக வந்து அந்த உங்களுடைய பேமெண்ட்டுக்கு வந்து கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் போயிடும். ஆனால் உங்களுடைய கரண்ட் பில்லு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கட்டியிருக்காது. அதனால் வந்து நீங்கள் வந்து டேரெக்டாகவே வந்து டிஎன்இபி வெப்சைட்லேயே போய்ட்டு நீங்கள் குயிக் பே ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டேரெக்டாகவே பேமெண்ட் வந்து பண்ணிக்க முடியும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான அக்கௌண்ட்டும் தேவையில்லை. உங்கள் டேரெக்டாக உங்கள் சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் போட்டுகிட்டே பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். இது வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ வந்து இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். இப்போ வாங்க, உங்களுடைய இபி பில்லை நீங்கள் வந்து எந்த விதமான லாகினும் இல்லாமல் டேரெக்டாக உங்களுடைய கன்சியூமர் நம்பரை போட்டுட்டு பில்லை வந்து எப்படி ஆன்லைன்லேயே பே பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து உங்கள் கம்ப்யூட்டர்லேயோ இல்லை உங்கள் மொபைல்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுளை வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டிஎன்இபி பில் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டிஎன்இபி பில் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா லிங்க் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் வரும். இதில் வந்து இப்போ வந்து ஏற்கனவே நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதில் போய்ட்டு அவங்களோட பணத்தை வந்து கட்டிக்கலாம். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட எந்த விதமான ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லை, நான் வந்து டேரெக்டாக வந்து பே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குயிக் பே அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். இந்த குயிக் பே அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா குயிக் பேன் இருக்கும், இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா குயிக் பேன் இருக்கும். இந்த குயிக் பே அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்க்ரீனுக்கு எடுத்துகிட்டு போகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய சர்வீஸ் நம்பர் இல்லைனா கஸ்டமர் நம்பர் அப்படின்னு சொல்லி உங்களுடைய பழைய இபி பில்லில் இருக்கும், இல்லைன்னா உங்களோட இபி கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல டைப் பண்ணணும். அந்த நம்பரை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம நார்மலாக வந்து டிஎன்இபியில் அவங்கக்கிட்ட போயிட்டு நம்ம பில் பே பண்ணோம் அப்படின்னா அந்த பில்லு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மின் இணைப்பு எண் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த இடத்துல டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை உங்களுக்கு பழைய பில் இல்லை, நான் வந்து ஏற்கனவே வந்து ஆன்லைன் மூலிமா வேறு ஒருத்தங்க எனக்கு பில் பேமெண்ட் பண்ணாங்க, அதோட பிரிண்ட் ரெசிப்ட் இருக்குது அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரை வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை என்கிட்ட ஏற்கனவே நான் வந்து பில் பேமெண்ட் பழைய பில் இல்லை, ஆன்லைனும் பே பண்ணதில்லை அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து கரண்ட் ரீடிங் எடுக்கிறப்போ உங்கள் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா குறித்து கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன்று போட்டிருப்பாங்க, மின் இணைப்பு எண் அப்படின்னு போட்டுட்டு இந்த ஒரு நம்பர் ஒன்று போட்டிருப்பாங்க. இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 நம்பர் தான் இருக்கும். ஆனால் வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 12 நம்பர் வரும். அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நம்பரு, ஆனால் உங்கள் ஏரியாவுக்குன்னு ஒரு கோடு வந்து இருக்கும். அந்த கோடை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முன்னாடி போடுற மாதிரி இருக்கும். உங்கள் ஏரியா கோடை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஏரியாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த கோடு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் வர்றீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அந்த கோடை வந்து நீங்கள் வந்து முன்னாடி போடுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து சவுத் சென்னை அப்படின்னா நீங்கள் வந்து 09 போட்டுட்டு இங்கே உங்களோட கார்டில் என்ன நம்பர் இருக்கோ அதை வந்து போகிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 06ன்னு போட்டிருக்காங்க. 06 தான் திருச்சிங்கிற கோடில் அவங்க அட்ரஸ் வரனால வந்து பார்த்தீங்கன்னா 06 அப்படின்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த 10 நம்பரை வந்து டைப் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் 06ன்னு போட்டுட்டு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்பரை வந்து டைப் பண்ணியிருக்காங்க. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட நம்பரை வந்து கண்டுபிடிக்கணும். நம்பரை வந்து இந்த இடத்துல டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய நம்பரை வந்து போட்டிருக்கேன். போட்டுட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேப்சா நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சா நம்பர் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும்.
டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக எவ்வளோ பில் இருக்குது அப்படிங்கிறத மாதிரி காமிக்கும். இந்த பில்லை வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து பே பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து ஆன்லைன் மூலியமாகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பில்லை வந்து பே பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய பில்லை வந்து ஆன்லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கட்டிக்க முடியும். எந்த விதமான லாகினும் எந்த விதமான ரிஜிஸ்ட்ரேஷனும் இல்லாமல் டேரெக்டாக உங்களுடைய கன்சியூமர் நம்பரை போட்டுகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பில்லை வந்து பே பண்ணிடலாம். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். தொடர்ந்து இதே போல் நிறைய வீடியோக்கள் வர இருக்குது. உங்களுக்கு எதன் வீடியோக்கள் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. எங்களை சோஷியல் நெட்டை ஃபாலோ பண்ணணும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், மற்ற சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.